பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தரப்படும். பீகாரில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து வேட்டையாடுவோம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜெய்சங்கர் சந்திப்பு. பஹல்காம் தாக்குதலை அடுத்து மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல். ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 25 நாடுகளின் தூதர்களின் அவசர கூட்டத்தை நடத்தியது இந்திய அரசு. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எடுக்கப்படும் ராஜாங்க நடவடிக்கைகள் குறித்து விளக்கம். டெல்லியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு. டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருமனதாக அறிவிப்பு. பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்திய அரசு இன்னும் கடும் நடவடிக்கை எடுக்கும். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். இத்தாலி, ஜப்பான், ஜோர்டான், இஸ்ரேல் நாட்டு தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேச்சு. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். சிந்து நதிநீர் தொடர்பான உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டு விட்டதாக அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுக்கு தெரிவித்த இந்தியா. ஒப்பந்தம் ரத்து உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக பாகிஸ்தானுக்கு கடிதம். பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து வெளியேறிய சுற்றுலா பயணிகள். ஸ்ரீநகரில் இருந்து 14,000க்கும் மேற்பட்ட பயணிகள் சொந்த ஊர் திரும்ப 110 விமானங்கள் இயக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். பாகிஸ்தான் வான்பரப்பு இந்திய விமானங்களுக்கு மூடப்பட்டதால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய பயணிகளுக்கு பாதிப்பு. டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து செல்லும் பயணிகளின் பயண நேரம் அதிகரிப்பதுடன் விமான கட்டணமும் உயர வாய்ப்பு. ரஃபேல், சுகோய் விமானங்களுடன் மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இந்திய விமானப்படை. மலைப்பிரதேச இலக்குகள், தரைத்தள இலக்குகளை தகர்க்க தீவிர பயிற்சி. பாகிஸ்தானியர்கள் யாருக்கும் இனி இந்திய விசா கிடையாது என்று மத்திய அரசு திட்டவட்டம். பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. தங்கள் நாட்டிற்கு உரிய நதிநீரை இந்தியா தடுப்பது போராக கருதப்படும் என பாகிஸ்தான் அறிவிப்பு. நதிநீரை இந்தியா தடுத்தால் எங்கள் முழு பலத்தை திரட்டி பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மிரட்டல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூர் மற்றும் கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திருச்சி, மதுரை, திருத்தணி, ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த சென்னை மருத்துவருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை. ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டார். 2வது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்தும் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கின் விசாரணையை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் வேலூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவு. சைவம், வைணவத்தை இழிவு செய்யும் வகையில் பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்ய கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. UPSC தேர்வில் வெற்றி பெற்ற தமிழக மாணவர்களை நேரில் அழைத்து ஆளுநர் RN ரவி பாராட்டு. பணியில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் வாழ்க்கை துணையை கவனமாக தேர்வு செய்யுமாறு அறிவுரை. கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும். உயர்கல்வித்துறை ஆணையர் அறிவிப்பு. சென்னைக்கு அருகே உதவி பேராசிரியரால் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 2ஆம் ஆண்டு மாணவி உயிரிழப்பு. சட்டவிரோத கருக்கலைப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு நடைபெறும் சனிக்கிழமை அன்று நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அன்றைய தினம் எந்தவொரு அரசு நிகழ்ச்சியும் நடைபெறாது என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு.